ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாலி கேபிகினியோட சீசன் 2 ஃபைனல் எபிசோட்ஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் சீன்ல ஆர்கனோட துக்க அனுசரிப்பு அங்க நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆர்கனை பத்தி பெருமையா பேசும்போது அந்த இடத்துல இருக்க முடியாம குல்கன் எந்திரிச்சு ரூமுக்கு போறா. பின்னாடியே போற அம்மாவை நார்மல் பண்ணலான்னு போவான். அந்த நேரத்துல ரூம்க்கு வர இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்னா, தாரிக், நீ எப்படியாவது என் கூட லண்டன் வந்தே ஆகணும், இல்லாட்டி உன் வாழ்க்கையில நான் கடைசி வரைக்கும் பிரச்சனையா மட்டும்தான் இருப்பேன், நீ சீக்கிரமா முடிவு பண்ணு சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை பத்தி சுனாட்ட சொல்லிட்டு இருக்கா. இதே நேரத்துல குல்கன் ஃபெரித் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, உன் அப்பா வாழ்க்கை முழுக்க உன் லைஃபை காப்பாத்துறதுக்காக தான் நிறைய விஷயங்கள் பண்ணாரு. இங்க இருக்க யாருமே உன் அப்பாவை மதிக்கல. அட்லீஸ்ட் இப்பவாது உனக்கு உன் அப்பாவோட அருமை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ அது உன் லைஃப சந்தோஷமா வாழ, இங்க இருக்கிற யாரையும் எதிர்பார்க்காத, உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யிட்டு நேரா போய் பேசுறது தாத்தா கிட்டதான். நீங்க அவங்கள என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது தாத்தா சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால, இதுக்கு மேல நான் உங்களை எதுக்காகவே எதிர்பார்க்க போறது இல்ல, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசிட்டு அவன் அங்கிருந்து வரான். அவன் போனதுக்கு அப்புறம் இஃப்கட்ட கூப்பிட்டு பேசுற தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு மேல நான் எங்கேயும் வர போறது கிடையாது, நீ தான் இனிமேல் ஆர்கனோட இடத்துல இருந்து ஆபீஸ பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லா பொறுப்பும் இதுக்கு மேல இஃப்கட் கிட்ட போகுது. இதை கேட்டது அவளுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. குல்கனோட கண்டிஷனை புரிஞ்சுக்கிட்ட பாட்டி அவளை போய் பார்க்கும்போது பாட்டியை கீழே தள்ளி அடிக்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், எங்க லைஃப்ல நீ மட்டும் வராம இருந்திருந்தா எல்லாருமே உயிரோடு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவ அடிக்க போவா. அந்த நேரத்துல அங்க வந்து பாட்டியை காப்பாத்தி தனியா கூட்டிட்டு போறாங்க. இது நடந்துட்டு இருக்கிற டைம்ல இஃப்கட்டுக்கு அவளோட தங்கச்சிய கொன்ன வீடியோ போன்ல வருது. யாருன்னே தெரியல, அத வீடியோ எடுத்து அவளுக்கே அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்து அவ பயங்கரமா ஷாக் ஆகுறா. இப்படியே நைட் ஆக என்னைக்குமே லண்டன் போற பிளான்லயே இல்லாத சுனா, நான் இதுக்கப்புறம் உன் கூட லண்டன் வரலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. நீ எப்பவுமே என்கிட்ட வரதுன்னு சொன்னதே கிடையாது, நான் தான் உன்ன ஃபோர்ஸ்ஃபுல்லா கூட்டிட்டு போலான்ட்டு இருந்தேன், ஆனா இப்ப நீயா வரேன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்பதான் தாரிக் பத்தியும் சைரனுக்கு இருக்கிற பிரச்சனை பத்தியும், தாரிக் லண்டன்ல தான் டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னதை பத்தி இவ எல்லா விஷயங்களையும் சொல்றா. பத்தி நான் விசாரிக்கிறேன், லண்டன்ல அந்த மாதிரி டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். இந்த நைட் டைம்ல அபிய போய் பாக்குற ஃபெரித் என்ன சொல்றான் அப்படின்னா, இதுக்கு மேல நான் தான் இந்த இஸ்தான்புல்லையே பெரிய ஆளா இருக்கணும், தாத்தா இஸ்தான்புல்ல அவரோட கையில வச்சிருந்தாரு, அதே மாதிரி மறுபடியும் இஸ்தான்புல் என் கைக்கு வேணும், அதுக்கு நான் என்ன பண்றதுக்குனால தயாரா இருக்கேன், அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணு அபி அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். அபிக்கு ஷாக்கா இருந்தாலும் வேற வழி இல்லாம சரி ஓகே நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்படி அடுத்த நாள் காலையிலாக தாரிக் கிட்ட கயா கால் பண்ணி பேசுறான். ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. இதே நேரத்துல ஆர்கனுக்கு பதிலா கம்பெனிக்குள்ள போய் அவனோட எல்லா ஒர்க்கையும் பார்க்க ஆரம்பிக்கிற இஃப்கட் தாரிக்க பார்க்கலான்னு போன கயா அந்த இடத்துல கயாவை தாரிக் ஆட்களை வச்சு லாக் பண்றான். உடம்பு ரெடியாகி வந்த ஜெரின் அவ கூடயே இருக்கிற காட்டுப்பூச்சி இந்த மறுபடியும் இந்த சைக்கோ பயவுல எஸ்மே கிட்ட போட்டு கொடுக்க அவ நேரம் மறுபடியும் அவங்கள பார்க்க வந்திருக்கா. வந்தவ தன் மனசுல இருக்க கஷ்டங்களை போட்டு உடைக்கிறா. இங்க பாரு நான் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு, இந்த மேக்கப், இந்த லிப்ஸ்டிக், இது அத்தனையும் உன்னால, நான் இவ்வளவு தூரம் மாறி கூட நான் உன் கண்ணுக்கே தெரியல, உனக்கு இவதான் வேணும்னா இதுக்கு மேல உன் லைஃப்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி கண்டபடி சத்தம் போட்டு அவ அங்கிருந்து போ. கோவத்துல கார்ல ஏறி போற இஸ்மே இதே டைம்ல கயாவை நான் கடத்தி வச்சுட்டேன், நீ என்ன ஆனாலும் என் கூட லண்டன் வந்தே ஆகணும், நீ வரலினா கயாவை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி தாரிக் மிரட்டுறான். இதுக்கு மேல மித்தவங்களை நம்பி வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டே இந்த சைக்கோ கன் பாயிண்ட்ல எஸ்மேவை கடத்துறான். ஆபீஸ்ல ரொம்பவே பிஸியா இருக்கிற இஃப்கட்ட பார்க்க யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கா. யாருன்னு பார்த்தா செத்து போன அவ தங்கச்சியோட பொண்ணு. அவ என்ன சொல்றா அப்படின்னா, இதுக்கு மேல உன்னோட அந்த மாளிகையில நானும் வந்து வாழணும், அப்படி இல்ல அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன், அந்த வீடியோவை இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்துவேன், அது மட்டும் இல்லாம உன் மாமியார் அதாவது அந்த தாத்தாவோட மூத்த மனைவிய நீ தானே கொன்ன, அந்த வீடியோஸும் என்கிட்ட இருக்கு, கவலைப்படாத, எதுக்காகவும் பயப்படாத, ஏன்னா பிரெக்னெண்டா இருக்கிற விமன், ஏன்னா மாசமா இருக்கிறவங்க யாரும் ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி இவளோட மொத்த ஹிஸ்டரியவே புட்டு புட்டு வைக்கிறா. இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே பயந்து நடுங்கி போய் நிக்கிறா. இந்த நேரத்துல ஃபெரித்த அப்தின் கூட்டிட்டு போறது இந்த ஜியா கிட்டதான். இவரு தான் இந்த இஸ்தான்புல்லியே பெரிய ரவுடி, அவரு நினைச்சா அவரோட இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கூட்டிட்டு போயிருப்பாரு. அவரு நிறைய கேள்விகள் கேட்கிறாரு. ஆனா ஃபைனலா அவரு கேட்கறது, நீ இதுக்கு மேல இந்த பாதையில போகணும்னு நினைச்சினா நீ எல்லாத்தையும் இழக்க நேரிடும், எனக்கு தெரியும் உனக்கு உன் ஒய்ஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு, நீ அவளை கூட இழக்கிற சுச்சுவேஷன் வரும், எந்த சுச்சுவேஷன்லயும் நீ பேக் அடிக்க மாட்டல, ஏன்னா இதுல திரும்பி போறதுக்குன்னு வழி கிடையவே கிடையாது, ஒரு டைம் கால் வச்சிட்டா, நீ உன் மனைவியை இழக்கிறதுக்கு தயாரா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த நேரத்துல ஆப்போசிட்ல வர பெலின் செய்ரன்ட்ட என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு உன்னோட நோய் பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு அவ ஷாக் ஆகும்போது, நான் செய்ரனை இழக்கிறதுக்கும் தயாரா இருக்கேன், நான் என்ன ஆனாலும்
பெரிய டானா மாறியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவன் மீன் பண்றா. இதோட அந்த எபிசோட் முடிஞ்சு அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல பெலின் என்ன சொல்றா அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லாத்த விட உன்னை பத்தின இப்படி ஒரு சுச்சுவேஷனை முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஆளு ஃபெரித் தான். உன் மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இது நீ மறைக்க மறைக்க அவன் இன்னும் தான் கஷ்டப்படுவான். என்னால மட்டும்தான் உன் நிலைமைய ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியும். அதனால நான் சொல்றதை கேளு, உனக்கு எந்த ஹெல்ப் பண்றதுக்கும் நான் எப்பவுமே தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு அவ அங்கிருந்து போறா. இதே டைம்ல அந்த டான் லாஸ்ட்ல என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு ஈவினிங் உன்னை நான் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அந்த மீட்டிங்ல உன் ஃபேமிலியான உன் ஒய்ஃபோட நீ கலந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இவன் கயாவை நல்லா அடிச்சு மிதிச்சு எடுத்து இவனை கொன்றுவன் பயமுறுத்தி நம்மளால செய்யறன வர வைக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டே இவன் அவனை அப்படியே அனுப்பி விட்டுறான். வெளியே வந்ததுமே இவன் சுனாக்கு கால் பண்ணி சொல்லிட்டு, நான் நிறைய விஷயங்களை விசாரிச்சேன், அவனுக்கு நிறைய பேசினாங்க, இதுல எஸ்மே அம்மா சேஃபா இருக்காங்களா எனக்கு சரியா தெரியல, நீ கொஞ்சம் அதை விசாரிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரின்ட்டு சுனா எஸ்மே கால் பண்றப்போ பார்த்தா அந்த சைக்கோ கன் பாயிண்ட்ல எஸ்மே பேச வைக்கிறா. அவளும் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறா. இப்படியே ஈவினிங் ஆக அந்த மீட்டிங்காக இவங்க 2 பேர் வெளியே கிளம்பி போறாங்க. அதை தாத்தாவை பாக்குறாரு. ஆக்டிவ் வந்து தாத்தா கிட்ட நடந்த உண்மைகளா சொல்லும்போது தாத்தாக்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன தைரியம் இருந்தா இது அத்தனை அவன் எனக்கு தெரியாம பண்ணிட்டு இருப்பான், நம்மள கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஜியா மேல கோவப்பட்டு அவங்க இருந்து கிளம்புறாரு. இவளோட தங்கச்சி பொண்ணே அவளை மிரட்ட அந்த இதுல வீட்டுக்கு வர அவ, இதுக்கு மேல இந்த குழந்தைய வச்சிருந்தா சரிப்பட்டு வராது, ஏன்னா தாத்தாவோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் கட்டுப்படுத்துற சக்தி இப்பதான் இவ கையில வந்திருக்கு. இந்த டைம்ல தாத்தாவோட பையனை கொன்ன சேஷ்முகோட குழந்தை இவ வயித்துல வளருதுன்னு தெரிஞ்சா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும் தெரிஞ்சு பேபி கண்ட்ரோல் பில்ஸ் இவ எடுத்துட்டு அப்படியே படுத்துக்கிறா. வீட்டுக்கு வர கயா என்ன சொல்றான் அப்படின்னா, லண்டன்ல அது ஓரியன்டட் டாக்டர்ஸ் இருக்காங்க, பட் இவன் இதுவரைக்கும் சைரன் பத்தியோ இல்ல இவனை பத்தியோ யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பத்தி எந்த டாக்டர்ஸ் கிட்டயும் இவன் இதுவரைக்கும் பேசல. அவன் கண்டிப்பா சைரனை அவன் கூட கூட்டிட்டு போகணும் மட்டும்தான் குறியா இருக்கான். அவன் இதுவரைக்கும் அதுக்கான கியூரை கண்டுபிடிக்கல. உண்மைய கயா கண்டுபிடிச்சு சொல்றான். இந்த காட்டுப்பூச்சி ஜெரின் கூட உட்காந்து ஒரு இடத்துல தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்துல சுனா கால் பண்ணி அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அவ எங்க வீட்டுலதான் இருப்பா, இனிமேல் அவளை பத்தி என்கிட்ட கேட்காத, நான் டிவோர்ஸ் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வச்சுட்டு அங்க உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது அங்க ஆக்சுவலா ஒரு மியூசிக் மாதிரி போட்டிருப்பாங்க. இவ அதுக்கு பாடிட்டு இருப்பா. அங்க இருக்கிற சில பேர் அவளை ரசிப்பாங்க. இதை பார்த்ததும் அவன் கோவம் வந்து அங்க இருக்கிற அத்தனை பேர்த்தையும் சண்டை போட்டு வெளியே வரான். வெளியே வந்து, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நீ என்ன பெரிய பாடகியா, உனக்கு என்ன அவ்வளவு வளமான குரல் இருக்கா, எங்க எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி அதிகாரம் பண்ற மாதிரி இவளை அதிகாரம் பண்ணி ஒரு அடியை போட்டுருவான். திருப்பி பலார்னு ஒரு அரைஞ்சு, நான் ஒன்னும் உன் பொண்டாட்டி இல்ல, இதுக்கு மேலயும் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டி அனுப்பி விட்டுருவா. அப்பதான் இவளுக்கு எஸ்மேவோட அருமை புரியுது. இப்படியே மீட்டிங் போன ஃபெரித் சைரனை மட்டும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவன் பாட்டுக்கு மீட்டிங் போய் அட்டன் பண்ணுவான். பட் சைரனும் தூரத்துல இருந்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் இருப்பா. இவன் தான் அடுத்த ஜியாவோட பிளேஸ்ல வர போறான் அப்படின்னு சொன்னப்போ அங்க இருக்கிற மெம்பர் ஒருத்தவன், இல்ல அதெல்லாம் முடியாது, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போது அவனை அப்படியே சைலண்டா கூட்டிட்டு போய் கன்ல போட்டு தாக்கிடுறாங்க. இதை பார்த்ததுமே சைரன் பயங்கரமா கத்திட்டு, இல்ல ஃபெரித் ஏதாவது நடந்துரும் வா போலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவா. அவளை வெளியே இழுத்து கொண்டு போய் அப்தின் கிட்ட விட்டுட்டு, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இதுல நீ தலையிடாத அப்படின்னு அவன் சொல்லுவான். இவங்க பேசி முடிச்சதுமே அந்த இடத்துல தாத்தா வந்துடுறாரு. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ள போய் பயங்கரமா சத்தம் போட்டதுமே ஜியா தாத்தாவை கூட்டிட்டு வெளியே வந்துடுறான். இது ஃபெரித்தோட விருப்பம், அதனாலதான் நான் இது உங்ககிட்ட கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவன் ஏன் குடும்பத்தை சேர்ந்தவன், அவன் என்ன பண்றதுனால நீ ஏன் என்னோட முடிவை கேட்டுதான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தாத்தாவை எதிர்த்து பேசுறான். இதுக்கு மேல என்னோட முடிவுல நீங்க எடுக்க கூடாது, நானே பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தாத்தானால எந்த பதிலுமே சொல்ல முடியல. அவர் அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. இப்படியே வீட்டுக்கு வர தாத்தா லாட்டிஃப் கிட்ட நாளையோட எல்லாமே முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படியே மார்னிங் ஆக வீடு ஃபுல்லா இந்த காட்டுப்பூச்சி எஸ்மேவை தேடுறான். அப்பதான் அவ எங்கேயுமே இல்ல அப்படின்னு தெரிய வருது. சரி, நம்மளோட டிரைவன் கால் பண்ணி பாக்குறான். அவனோட நம்பர் சுவிச் ஆஃப் பண்ணி, சரி ஏதோ சம்திங் ராங்னு இவன் நேரா தாத்தாக்கு கால் பண்றான். இப்படியே மார்னிங் ஆக ஜியாவோட அடுத்த மீட்டிங் போலான்னு கிளம்புறப்போ பெலினோட கால் வருது. என் அம்மாவை காணோம், எங்க தெரியும் கிடைக்கல, எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுகுறா. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் போகாம இவன் பெலினோ பாக்குறதுக்காக போறான். இதே டைம்ல அவன் கூட லண்டன் கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லி சைரன் அங்க இருந்து கிளம்பிடுறா. இந்த சைக்கோ அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த காட்டுப்பூச்சி வந்து அவனை அடிச்சு போட்டுறான். நீ எப்படி இங்க வந்தேன்னு கேட்கும்போது, அந்த கார்ல தாத்தா ஆல்ரெடி ஒரு டிவைஸ் பிக்ஸ் பண்ணிருப்பாரு, அது மூலமா தான் நான் எப்படியோ வந்தேன். எனக்கு இப்போதைக்கு பயமா இருக்கிறது என்ன தெரியுமா, உன் கூட நான் வாழ போற வாழ்க்கை தான், இதுக்கு மேல எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவமா அங்கிருந்து போறா. இஃப் கட் சேஷ்முக வந்து பாக்குறா. அவளோட பிரெக்னன்சி சொன்னனால ஒளிஞ்சிட்டு இருந்த அவன் இவளை வந்து பார்த்து சந்தோஷப்படும் போது, என் குழந்தை எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்பா. நீ எப்ப ஆர்கனை கொன்னியோ அப்ப பிறக்காத உன் குழந்தையை சேர்த்து கொண்டுட்ட அப்படின்னு சொல்லுவா. இது புரியாத நின்றுக்கும் போது அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து சேஷ்முக பிடிக்க குல்கன் வந்து அவளை அடிச்சு பொழந்தெடுக்க இந்த சஃபட் லூசு பையன் சுனாவை பார்க்கணும்னு சொல்லி சுனாட்ட புக்கே கொடுத்து அவ்வளவு லவ்வபுல்லா பேசணும்னு ட்ரை பண்ணுவா. இங்க பாரு, நான் என்னைக்குமே உன்னை லவ் பண்ணது இல்லை, உன் கூட வாழ்ந்த வாழ்க்கையில நான் சந்தோஷமாவும் இல்லை, உனக்கு அது தெளிவா தெரியும்,
ஆனா நீ உனக்கு எது சந்தோஷமோ உனக்கு எது தேவையோ அதை மட்டுமே தான் பார்த்துட்டு இருந்த. உனக்கு இன்னும் மனநல பிரச்சனை எல்லாம் இல்ல. நீ உன் தேவைகளை மட்டும்தான் பார்ப்ப. எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என் வாழ்க்கையில நான் முழுசாவே இருக்கிறேன்னா அது உன்னை மட்டும்தான். இந்த உண்மையெல்லாம் கேட்கும்போது அவன் இன்னும் மென்டலி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறான். அப்ப அந்த இடத்துல கயா வந்து அவனை ஆட்களோட கூட்டிட்டு போறான். இதே டைம்ல தாரிக்க பாக்குற சைரன் அவன் கொடுத்த டிக்கெட்ஸை கிழிச்சு போட்டுட்டு, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீ டாக்டர்ஸையும் பார்க்கல ஒரு மண்ணும் பார்க்கலன்னு, இதுக்கு மேல உன்னோட எந்த பிளானும் நடக்காது அப்படின்னு சொல்லி அவளும் கூட்டிட்டு வந்திருக்கிற ஆட்களை வச்சு தாரிக்க மடக்கி கூட்டிட்டு போறா. இப்படி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இத்தனை நாள் அவங்களோட லைஃப்ல பிரச்சனையா இருந்த ஒவ்வொருத்தரையும் காலி பண்றாங்க. பெலினை பார்த்து ரொம்ப நேரமா அவங்க அம்மாவை தேடி முடிச்சதுக்கு அப்புறம் சேரன் கால் பண்ணி சொன்ன அடுத்த செகண்ட், நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட போய் சொன்னேன், இதெல்லாம் செய்யறதா என்ன செய்ய சொன்னா, என் அம்மா வீட்டுலதான் இருக்காங்க அப்படின்னு இவ உண்மையை சொல்றா. நீ என்ன சொல்ற நம்ம ஷாக் ஆகும்போது, சேரன் இப்ப நம்மள வர சொன்னா அப்படின்னு சொல்லி 3 பேரும் கிளம்பி போறாங்க. 3 பேரும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் பெலின் ஒரு சில விஷயங்கள் சொல்றா. என் அம்மா என் அப்பாட்ட இருந்து ரொம்ப அதிகமான அன்பை எதிர்பார்த்தாங்க, பட் என் அப்பா அதெல்லாம் கொடுக்க தயாரா இல்ல. இப்படி 2 பேரும் வாழ்ந்த மோசமான வாழ்க்கையில கிடைச்ச ஒருத்தி தான் நான். அவங்க 2 பேர்த்தையும் பார்த்தே உண்மையான லவ் எது பொய்யான லவ் எதுன்னு தெரியாம, எப்படி வாழணும்னு புரியாம உங்க லைஃப்ல நான் நிறைய பிரச்சனை பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசிட்டு அவ அங்கிருந்து வரா. நான் இனி லண்டன் போறேன், இதுக்கு மேல திரும்பி வர போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போனதுக்கு அப்புறம் மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. தாத்தாவும் வராரு. பார்த்தா அங்க இருக்கிற ஒரு கண்டெய்னர்ல இது வரைக்கும் இவங்களுக்கு ப்ராப்ளம் பண்ண அத்தனை பேரும், ஷேஷ்முக், தாரிக், சஃபட் அண்ட் இந்த சைக்கோ எல்லாரையும் ஒரே கண்டெய்னர்ல போட்டு வச்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல சிங்கம் மாதிரி நம்ம தாத்தா வந்து, நீங்க எல்லாம் சாக வேண்டியவங்க, ஆனா அதுக்கான தகுதி உங்களுக்கு இன்னும் வரல, அதனால இன்னும் நிறைய வழி அனுப்பி வைக்க போறீங்க. பட் உங்களாலதான் என் குடும்பம் மறுபடியும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. ஒன்னா இருக்கிறதோட சக்தி என்னன்னு இப்பதான் அவங்க புரிஞ்சிருக்காங்க. அவங்களோட ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிக்க, அதுல இருந்து வெளியே வர, வேற ஒருத்தரை தேடி போகாம தான் குடும்பத்திலேயே சொல்லி சரி பண்ணி என் குடும்பம் இன்னமும் ஸ்ட்ரென்த் ஆயிருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒன் ஆஃப் த ரீசன் நீங்களா இருக்கிறனால உங்களை நான் இப்ப உயிரோட விடுறேன், கதவை சாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்படியே அந்த கப்பல் கிளம்பி போகுது. அந்த கண்டெய்னரோட வந்த தாத்தா ஃபெரித் கிட்ட சொல்றது, நான் தான் சொன்னேன்ல வெயிட் பண்ணு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. நீ என்ன நினைச்ச, என்ன விட்டுட்டு ஜியா கிட்ட போனா இந்த உலகத்தையே பிடிக்கிற லெவல் பெருசாயிரலாம் நீ நினைச்சியா? எப்பவுமே குடும்பம் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லும்போது, அந்த குடும்பமா இருக்க வேண்டிய என் அப்பா இன்னைக்கு உயிரோட இல்ல, என் அப்பா உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு போறான். இதுக்கு தாத்தாட்ட எந்த பதிலுமே இல்ல. இப்படியே நைட் ஆகுது. எல்லாரும் டின்னர்ல சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஆர்கன் இல்லாத நினைச்சுதான் ஃபீல் பண்றாங்க. அப்ப தாத்தா ஒரு ஸ்பெஷல் பர்சன் வராங்க அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா அந்த இடத்துல ஆர்கன் தான் வரான். ஆர்கனை பார்த்தா அத்தனை பேருக்கு பயங்கர சந்தோஷம். ஒவ்வொருத்தர் முகத்திலையும் அவ்வளோ சிரிப்போட சந்தோஷமா இருக்காங்க. அப்ப செய்ரனை எல்லாருமே மறந்துடுறாங்க. எல்லாரும் டேபிளுக்கு போய் பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத செய்ரன் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட சிரிப்பையும் சந்தோஷத்தையும் சந்தோஷமா உணர்ந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல தடுமாறுறா ஒரு செகண்ட். அப்போ சுனா பாப்பா செய்றன்னு கூப்பிடுற செகண்ட் அப்படியே தலை சுத்தி கீழே விழுகிறா. எல்லாரும் ஓடி வருவாங்க. அப்ப சுனா பயங்கரமா கத்துறா. அவ சீக்கிரமா ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கத்தும்போது, அவளுக்கு ஒண்ணும் இல்ல, நீ ஏன் இப்படி பண்ற சொல்லி ஃபெரித் கேட்பான். அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவ சாக போறா, சீக்கிரமா ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவ கத்துறப்பதான் ஃபெரித் அதை புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுட்டு அவ மூச்சு விடுறாளா அப்படின்னு செக் பண்ணும்போது செய்ரன் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிறான். அங்க இருக்கிற அத்தனை பேரும் பதறாங்க, என்னாச்சு சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்படியே அந்த எபிசோட் முடியுது. அதாவது சீசன் 2 ஃபைனல் எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சீசன் 3ல பாக்குறான். நீங்க பார்க்காத நினைக்காத நிறைய 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 விஷயங்கள் சீசன் 3ல நடக்கும். சீக்கிரமா சீசன் 3 அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.